ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேர்றதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்வோம். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிற கம்பெனியோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓட லேட்டஸ்ட் அப்டேட் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க மறக்காதீங்க. என் சேனலோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னையோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கம்ப்ளீட் தேர்ட் டாஸ்க். எஸ்பிஓவில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 2 டாஸ்க் வந்து முடிச்சுட்டாங்க. இப்போ 3வது டாஸ்க் வந்திருக்கு. அந்த 3வது டாஸ்க்கை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நீங்கள் இந்த டாஸ்க்கை கிளியராக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டாஸ்க் முடிக்க நம்மளுக்கு 3 நாள் டைம் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க. அது நாளைக்கு வந்து ரியலாக வந்து டாஸ்க் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு தான் கஷ்டமாகும். ஏன்னா டெமோ டாஸ்க் கொடுக்கும் போதே பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 5 ரூபா தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? எஸ்பிஓவில் தேர்ட் டாஸ்க் வந்தாச்சு. இப்போ தேர்ட் டாஸ்க்கு ஃபஸ்ட்டு 2 டாஸ்க் முடிஞ்சிருக்கும். இப்போ தேர்ட் டாஸ்க் வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து டுடே டாஸ்க்குள்ளே நம்ம போய்க்கணும். ஓகேங்களா? இங்கே இருக்க பாருங்கள், இது டுடே டாஸ்க்கு. இதுக்குள்ளே போய்க்கோங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கு. அதில் போயிட்டு ஏன்கர் ஆப்பை அப்லோட் பண்ண சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அதாவது டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்கு. அதை பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ப்ளே ஸ்டோருக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இங்கே சர்ச் ஆப்ஷன் கீழே இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு மேலே போயிட்டு ஏன்கரோ ஆப்பை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஆன்கரோ ஆப் கொடுத்திங்கன்னா இந்த ஈகேன்னு வருது பார்த்தீங்களா? இதுதான் ஆன்கரோ ஆப்பு. இதை வந்து இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ ஆன்கரோ ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இமேஜ் வரும். ஓகேங்களா? இப்போ சைனப் லாகின் அவர் சைனப் அப்படின்னு கேட்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் டைப் பண்ணணும். ஓகேவா? மெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. கண்டினியூ கொடுத்துட வேண்டியதான். இப்போ மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். ஓடிபி வரும். இப்போ ஓடிபி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போ ஃபுல் நேம் கேட்குது. ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டு நம்ம ப்ரொஃபைலுக்குள்ளே போகணும். அதுதான் நம்மளுக்கு மெயின். ஓகேவா? இங்கே இருக்க பாருங்கள் கீழே, இதுதான் ப்ரொஃபைல். ஓகேவா? இந்த கார்னரில் இருக்குது. இதை டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணிங்கன்னா நேம் வந்துடும். உங்களோட நேம் வந்துடும். இப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இங்கே வந்து இருக்குது பாருங்கள், ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா? இந்த ஆப்ஷனை தான் நம்ம கிளிக் பண்ணோம். ஓகேவா? இதை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள்.
இதில் ஒரு லிங்க் வரும். ஓகேங்களா? இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இது மேலே இப்படி கிளிக் பண்ணிங்கனாலே இது காப்பி ஆகிடும். ஓகேவா? இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட எஸ்பிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே போய் தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போகலாம். இப்போ எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே வந்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் அப்படிங்கிற இடத்துல வந்து ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் எல்லாமே கேப் விட்டு அடிங்க. ஓகேவா? இது மாதிரி கேப் விட்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இதில் சூஸ் டைப்பில் வந்து வெப்சைட் அப்படின்னு கொடுக்கணும். இதில் யூஆர்எல் வந்து நம்ம நிறைய யூஆர்எல் காப்பி பண்ணுறதுனால, அதாவது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இதில் வந்து நிறைய யூஆர்எல் வந்து இப்போ நம்ம போட்டிருப்போம், நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது, செகண்ட் இது பண்ணும்போதெல்லாம். அதனால் எப்போவுமே யூஆர்எல் மட்டும் இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா? பேஸ்ட் ஆகிடும். இதுதான் நம்ம எல்லாமே கிளியராக பண்ணிட்டோம். ஓகேவா? ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனுங்கிறத தெளிவாக அடிங்க. ஒவ்வொன்றுலேயும் பி வந்து கேப்ஸில் இருக்கணும், எஸ் வந்து கேப்ஸில் இருக்கணும், கேப் இருக்கணும். கேப் வர ஒவ்வொரு இடத்துலையும் ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எஸ்பிஓவில் கொடுத்த அதே ஃபோன் நம்பர் வச்சு தான் இதை ஓப்பன் பண்ணி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தனாலும் இதை அந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒர்க்கு. ஓகேங்களா? இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சப்மிட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. சப்மிட் ஆகிடும். இப்போ வந்து நான் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு. இங்கே பாருங்கள், நம்ம டாஸ்க் வேலட்டில் அமௌண்ட் ஏறி இருக்குது. ஓகேங்களா? இங்கே விட்ரா பே அவுட் ஹிஸ்ட்ரிஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுலேயும் காட்டும் டெமோ வீடியோ. ஓகேவா? டெமோ டாஸ்க் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 rupees ஏறி இருக்குது. இவ்வளோ தான் ஒர்க்கு. ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். ஓகேங்களா? இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன வீடியோஸில் உங்களுக்கு உள்ள தகவல்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று நேரடியாக சேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் வந்து இணைஞ்சிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் இணைஞ்சிருக்கிற தளங்களில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.